இளைய சாதனையாளர்கள் புத்தகத்தில் இடம் பிடித்திருக்கும் இவர் பட்டிமன்ற தாரகை விருது பெற்றிருக்கிறார். பட்டிமன்றங்கள், தனி பேச்சுகள், நூல் அறிமுகம், இலக்கிய பேச்சுகள் போன்ற தமிழ் பணிகளை விரும்பி ரசித்து செய்து கொண்டிருக்கிறவர். கம்பன் விழாவில் சிறப்பு பேச்சாளருமாக பேசியிருக்கிறார். கம்பன் மேல் காதலும் பாரதி மேல் பாசமும் இலக்கியங்கள் மேல் இணை பிரியாத பற்றும் கொண்டவர் இவர். உங்களுக்காக திருமதி வானதி பிரகாஷ் அவர்கள். தமிழ் தாய் கருவுற்றிருந்தாள். பாரதியும் வள்ளுவனும் ஜனிக்க போகும் புது உயிரை காணும் நாளுக்காக காத்திருந்தனர். அந்த நாளும் வந்தது. வாடி கிடந்த மலர்களுக்கெல்லாம் வெளிச்சமூட்ட ஒரு புது உயிர் உதயமானது. உழைப்பாளர்களின் குரலாக அதன் முதல் அழுகை ஒலித்தது. பாரதியும் வள்ளுவனும் தன் சகோதரனை அள்ளி அணைத்து தாங்கள் பெற்றிருந்த அனைத்து வரங்களையும் அவனுக்கு வழங்கினர். தமிழ் தாய் தன் புதல்வனை உச்சி முகர்ந்து பாரதிதாசனை அழைத்தாள். இனி இவனை உனது வலது கையாக நினைத்து வளர்ப்பாயாக என்று சொல்லி மறைந்தாள் தமிழ்தாய். இப்படி தமிழ்தாய் பெற்றெடுத்த, பாரதிதாசன் தத்தெடுத்த, வள்ளுவன் பாரதியின் உதிரம்தான் நம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவரின் ஒவ்வொரு பாடலிலும் தமிழ் தாயின் எளிமை இருக்கும், பாரதியின் ஞான செருக்கு இருக்கும், வள்ளுவனின் வாய்மை இருக்கும். உழைக்கும் மக்களை பள்ளக்கிலேற்றி உலகம் பார்க்க வைத்த மக்கள் கவிஞர் அவர். அந்த பெரும் கவிஞருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் ஆண்டுதோறும் விழா வைத்து அவர் மலர் பாதங்களுக்கு மலர் மாலைகளை சமர்ப்பித்து வரும் மக்கள் கவிஞர் மன்றத்திற்கு என் முதல் வணக்கம். தான் தமிழுக்கு தொண்டு செய்வதோடு மட்டுமல்லாமல் தமிழுக்கு தொண்டு செய்யும் ஒவ்வொருவருக்கும் தன் அன்பையும் நிதி ஆதரவையும் அளித்து வரும் எங்கள் கொடை வள்ளல் சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய ஜோதிமாணிக்கம் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கம். என் பேச்சிற்கும் வளர்ச்சிக்கும் ஆணி வேராக இருக்கும் அறிஞர் பெருமக்களாகிய உங்களுக்கும் அவையோருக்கும் அன்னை தமிழுக்கும் என் அன்பான வணக்கம். மனங்களை வென்ற மக்கள் கவி, இதுதான் என்னுடைய தலைப்பு. யார் யார் மனங்களை மக்கள் கவி எப்படியெல்லாம் வென்றார் என்று பார்ப்பதற்கு முன்பு முதலில் மனம் என்றால் என்ன? அன்பு, பாசம், ஆசை, நேசம், பகை, வெறுப்பு, கோபம், அழுகை என எல்லாவற்றையும் உருவாக்குவதும் நம்மை உணர்ச்சி வசப்படுத்துவதும் தான் மனம். போரை கூட சுலபமாக வென்று விடலாம். ஆனால் ஒருவர் மனதை வெல்வது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை. ஏனென்றால் சிலரை பார்த்தாலே நமக்கு பிடித்துவிடும், சிலரை பார்க்க பார்க்க பிடிக்கும், சிலருடன் பழக பிடிக்கும், சிலரை பழகிய பிறகு பிடிக்கும். இவை எல்லாவற்றையும் விட சிலரை சிலருக்கு பார்த்தாலே பிடிக்காது. பழகி பார்க்கவும் மனம் வராது, பழகி பார்க்கவும் மனம் வராது. பிடிக்க பல காரணங்கள் இருந்தும் பிடிக்காது, பிடிக்காமல் போவதற்கு பல காரணங்கள் இருந்தும் பிடிக்கும். ஆக பிடிக்குமா பிடிக்காதா என்பது செயலை பொறுத்ததன்று, அவரவர் மனதை பொறுத்தது. இந்த மைக்குக்கு என்னை பிடிக்கவில்லை என்று இப்படி மனம் என்பது ஒரு விசித்திரமான மாயாஜால வித்தைக்காரன். அப்படிப்பட்ட மனதை பக்குவப்படுத்தி தன் பாட்டால் கட்டி போட்டவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதனால்தான் அவர் மனங்களை வென்ற மக்கள் கவி. 1930 பிறந்தார். 1959 ஆண்டு நம்மை விட்டு பிரிந்தார். அவர் வாழ்ந்த இந்த 29 ஆண்டுகள் காலத்தால் அழிக்க முடியாத சகாப்தமானது. எளிமையும் இரக்க குணமும் மக்கள் மீது அவர் கொண்ட அன்பும் தான் அவரை நேசிக்க முதல் காரணம். அவர் எழுதிய முதல் பாடல் என்ன தெரியுமா? அவருக்கு அப்போ ஒரு 15-16 வயசுதான் இருக்கும். தன்னுடைய சொந்த ஊரான சங்கம் படைத்தான் காட்டுல துறையாங்குரம் என்கின்ற ஏரிக்கரையை பார்த்த மாதிரி ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்கார். சிலர் உட்காரும் மரங்கள் தான் போதி மரங்களாகவே மாறுகின்றன. எப்படி மரத்திலிருந்து விழுந்த ஒரு ஆப்பிள் நியூட்டனின் அறிவு கதவை திறந்ததோ அதே போல அந்த மரத்தடியிலிருந்து அவர் பார்த்து கொண்டிருந்த அந்த ஏரி கெண்டை மீன் அவரின் கவி கதவை திறந்தது. அந்த காலத்துல எல்லாம் ஏரி இருக்கிற இடத்துல கட்டடங்கள் எல்லாம் ஏரியே இருந்திருக்கு.
அந்த ஏரியா தண்ணியும் இருந்திருக்கு பாருங்களேன், அந்த தண்ணியில மீனும் இருந்திருக்கு. அந்த மீனை தான் நம்ம பட்டுக்கோட்டையார் பாக்குறாரு. அப்ப என்ன இருக்கும், ஒரு 15-16 வயசு தானே இருக்கும். இது வாலிப வயசுன்னு சொல்ற மாதிரி மனசுல பட்டாம்பூச்சி பறக்கிற வயசு. அதனால அந்த மீனை பார்த்து அவருக்கு என்ன வேணா தோணி இருக்கலாம். சிலருக்குலாம் மீனை பார்த்த உடனே நல்லா உப்பு காரம் போட்டு வறுத்து சாப்பிடணும்னு தான் தோணும். ஆனா நம்ம பட்டுக்கோட்டையாருக்கு அதை வறுக்கணும்னு தோணல, வாழ வைக்கணும்னு தோணுச்சு. அதனாலதான் பாடினாரு, ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரை ஓரத்தில் துள்ளாதே கெண்டை குஞ்சே, துண்டில் காரம் வர நேரமாச்சு, சும்மா துள்ளி குதிக்காத கெண்டை குஞ்சே. ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரை ஓரத்தில் துள்ளாதே கெண்டை குஞ்சே, தூண்டில் காரன் வரும் நேரமாச்சு, சும்மா துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சே. மீன்களுக்கு மட்டும் மனிதர்கள் பேசுவது கேட்கும் என்ற வரம் இருந்தால் இந்நேரம் கெண்டை மீன் அரிய வகை மீன்கள் பட்டியலில் சேர்ந்திருக்காது. அன்றே நம் பட்டுக்கோட்டையாரின் பாட்டை கேட்டு எச்சரிக்கையாக இருந்திருக்கும். இப்படி மீன் மீது தொடங்கிய அன்புதான் உலகத்தில் உள்ள அனைவரின் மீதும் அனைத்தின் மீதும் படர தொடங்கியது. அனைவராலும் நேசிக்கப்பட்டார். கலை உலகில் அவரை நேசித்தவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஒரு நாள் பத்தாது. இருந்தும் ஒரு 3-4 சம்பவங்களை சொல்கிறேன். பெரும்பாலான அறிஞர் பெருமக்களுக்கு தெரிந்த சம்பவமாக கூட இருக்கலாம். மாடர்ன் தியேட்டர்ஸ் என்கின்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பாசவலை என்ற ஒரு திரைப்படத்தை தயாரித்து வந்தாங்க. இது எல்லாமே 50கள்ல நடந்தது. அந்த படம் கூட 1956ஆம் ஆண்டு வெளிவந்தது. அந்த படத்துக்கான இசையமைப்பாளர் யாருன்னா நம்ம எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். அவர் என்ன பண்றாரு, அந்த பாசவலைக்கு அந்த படத்துக்கான ஒரு சிச்சுவேஷனை சொல்லி பாடல் கேட்கிறாரு. கண்ணதாசன் கிட்டையும் மருதவாசி என்பவர்கிட்டையும் பாடல் கேட்கிறாங்க. அவங்க எவ்வளவோ பாடல்கள் சொல்றாங்க. ஆனா எதுவுமே எம்எஸ்விக்கு திருப்திகரமா இல்ல வேற வேறன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த நேரத்துலதான் மாடர்ன் தியேட்டர்ஸ் முதலாளிய பாக்குறதுக்காக நம்ம பட்டுக்கோட்டை வராரு. வந்தவர் அங்க இருக்க மேனேஜர் சுலைமான் என்பவர்கிட்ட தான் ஒரு கவிஞன் என்றும் நான் நல்ல பாடல் எழுதுவேன்னு சொல்றாரு. உடனே சுலைமான் என்ன பண்றாரு, எம்எஸ்வி கிட்ட வந்து நீங்களும் காலையில இருந்து முயற்சி பண்றீங்க, உங்களுக்கு எதுவும் திருப்திகரமா இல்லைன்றீங்க, புது பையன் வந்திருக்கான், அவனை வச்சு அதை முயற்சி பண்ணி பாப்போமான்னு கேக்குறாரு. எம்எஸ்விக்கு ஒரே கோவம் வந்துருச்சு. இங்க பெரிய பெரிய கவிஞர்கள் எல்லாம் தத்தளிச்சுட்டு இருக்காங்க, நீ என்னன்னா புது பையன் வந்திருக்கான் பாட்டு எழுதுவான்னு சொல்றேன். அவன்கிட்ட நான் எப்ப சுச்சுவேஷன் சொல்லி அவன் எப்ப பாட்டு எழுதுறது, இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு அனுப்பிச்சிடுறேன். 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகியும் எம்எஸ்வி எதிர்பார்த்த பாடல் அவருக்கு கிடைக்கல. சுலைமான் திருப்பியும் வராரு. நான் அந்த பையன்கிட்ட பேசிட்டேன், அவன் பல்லவியும் எழுதிட்டான், நீங்க படிச்சு பாருங்க, பிடிச்சிருந்தா வச்சுப்போம், இல்லையா அப்படியே அனுப்பிச்சு விட்டுருவோம்னு சொல்றாரு. எம்எஸ்வி வாங்கி படிக்கிறாரு. குட்டி ஆடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கெட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம். இந்த வார்த்தையை கேட்டோன்னா அப்படி துள்ளி குதிக்கிறாராம். இதத்தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 3 நாளா முயற்சி பண்ணியும் முடியாத பாடலை இந்த பல்லவியை படிச்சு 20 நிமிஷத்துல முடிச்சுட்டாராம். முடிச்சுட்டு பட்டுக்கோட்டையார கூப்பிடுறாரு. அப்பதான் அவர் வராரு. நல்லா உயரமானவர். நம்ம பட்டுக்கோட்டையார் உள்ளத்திலும் சரி உயரத்திலும் சரி மிகவும் உயர்ந்தவர். அவரை பார்த்த உடனே கேட்கிறாரு, இறந்த உடனே எல்லாருக்கும் 6 அடி தானே சொந்தம்னு சொல்லுவாங்க, நீ என்னப்பா 8 அடின்னு எழுதியிருக்க அப்படின்னு கேட்கிறாரு. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் 8 அடி தாங்க 10 வருஷம். இப்படி அவர் பேச்சில் இருந்த அந்த துணிச்சலும் அந்த பாட்டில் இருந்த அந்த வாயுமையும் தான் எம்எஸ்வியின் மனதை வென்றது என்று அவரே பட்டுக்கோட்டையாரின் ஆவணப்படத்தில் பதிவு பண்ணியிருக்கிறார். இப்படி பல இசை அமைப்பாளர்களின் மனதை தன் பாட்டாலும் பேச்சாலும் வென்றவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு கடினமான ஒரு கேள்வி கேட்க போறோம். நல்லா யோசிச்சு பொறுமையா நிதானமா பதில் சொல்லணும், அவசரம் இல்லை. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க நாற்காலிக்கு எத்தனை கால்? 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்ன்ற மாதிரிதான் இருக்கும் கேள்வி. இருந்தாலும் எத்தனை கால்? 4 கால். இந்த 4 கால்ல ஒரு கால் இல்லைனாலும் நாற்காலியில உட்கார முடியுமா? முடியாது. நாற்காலியில 4 கால்ல ஒரு கால் இல்லைனாலும் நாற்காலியில உட்கார முடியாது. நம்ம சொந்த காலில நிக்கதான் முடியும். இது சாதாரண நாற்காலிக்கு. அதுவும் பதவியில இருக்க நாற்காலிக்குனா, அதுவும் முதலமைச்சர் நாற்காலிக்குனா, முதலமைச்சர் நாற்காலி என்பது மரத்தாலோ இரும்பாலோ செய்யப்பட்டதல்ல. அது மக்களின் ஆதரவால், பணத்தால், பத்திரிகையால், அரசியல் ஆளுமைகளால் செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட முதலமைச்சர் நாற்காலில் ஒரு காலாக இருந்தவர் தான் நம் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். நான் சொல்லல, முதல்வராக இருந்த எம்ஜிஆர் சொல்றாரு, என்னுடைய நாற்காலியில் 4 கால்கள் எவை என்று எனக்கு தெரியாது, ஆனால் 4வது கால் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்துடையது என்கிறார். ஒரு கவிஞர் நினைத்தால் நாட்டையே ஆள முடியும் என்று காட்டியவர் நம் மக்கள் கவிஞர். நாடோடி மண்ணில் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு, காடு விளைஞ்ச நமச்சான் நமக்கு கையும் காலும் நினைச்சோம். அந்த பாடல்ல கடைசி சில வரிகளை பார்க்கணும். அவர் எழுதியிருப்பாரு, நானே போட போற சட்டம், பொதுவில் நன்மை புரிந்திடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம்,
முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் மூலம் பட்டுக்கோட்டையார் மக்களுக்காக எழுதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டது என்பதுதான் உண்மை. இப்படி மக்களுக்காக மக்களை கொண்டே மக்களாட்சி நடத்தியவர் தான் நம் மக்கள் கவிஞர். அவரை நேசிக்காதவர் எவருமே இல்லை. இப்படி பல பிரபலங்களை, எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் போன்ற பல பிரபலங்களை மக்களுக்கு பிரபலப்படுத்தி பிரபலங்களின் மனதை வென்றவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சினிமா துறையில மட்டும் இல்ல, ஜனசக்தின்ற பத்திரிகையில வேலை செஞ்சிருக்காரு. சக்தி நாடக சபா என்ற நாடக குழுவில் நடித்து பாடல்கள் எழுதியிருக்கிறார். அப்படிதான் ஒரு முறை ஆரம்ப காலகட்டத்துல நாடகம் போட போய் அந்த நாடகம் சரியா ஓடல, மக்கள் மத்தியில பெருசா ஆதரவு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதனால அந்த நாடகத்துல நடித்த நண்பர்கள்லாம் ரொம்ப மனசோர்வோட பேருந்துல ஏறி உட்கார்றாங்க. பட்டுக்கோட்டையார் நினைக்கிறாரு, என்ன கப்பலா கவுந்துருச்சு, ஒரு நாடகம் போட்டோம் சரியா ஓடல, அதுக்கே இவ்வளோ சோகமா இருக்காங்க, இவங்களை எப்படியாவது சந்தோஷப்படுத்தணுமேனு யோசிக்கிறாரு. யோசிக்கும் போது அவருடைய அண்ணன் வள்ளுவர் சொன்னது ஞாபகம் வந்து. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, துன்பம் வரும்பொழுது, அதனால சிரிச்சுட்டே சொல்லாமே, துன்பம் வரும்பொழுது இடுக்கண் வருங்கால் நகுக என்று வள்ளுவன் சொன்னதை மனதில் வைத்துக் கொண்டு ஆன் த ஸ்பாட்ல பஸ்ல எழுதின பாட்டு தான் சின்ன குட்டி நாத்தனா சில்லறைய மாத்துனா, குன்னக்குடி போற வண்டியில குடும்பம் பூரா ஏத்துனா, சின்ன குட்டி நாத்தனா சில்லறைய மாத்துனா, குன்னக்குடி போற வண்டியில குடும்பம் பூரா ஏத்துனா. இந்த பாடலை நான் மேலும் பாடி மேலும் நகைச்சுவையாக்க விரும்புறேன். யூடியூப்ல முழு பாடலும் இருக்கு, நீங்க பாருங்களேன். நாத்தனா, மாத்தனா, ஏத்தனா, போத்தனா, சாத்தனான்னு தானால ரைமிங்க போட்டு சிந்திக்க மட்டும் இல்ல, என்னால சிரிக்கவும் வைக்க முடியும்னு காட்டியிருக்காரு. இப்படி நண்பர்கள் மன சோர்வடையும் பொழுது எல்லாம் தன் பாட்டால் அவர்களின் மன வாட்டத்தை போக்கி நண்பர்களின் மனதை வென்றவனால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். போடுற பால் எல்லாம் சிக்ஸர் அடிக்கிற மாதிரி பட்டுக்கோட்டையார் எழுதுற பாட்டு எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட், புகழின் உச்சிக்கே போயிட்டாரு. அந்த நேரத்துலதான் சோவியத் யூனியன் ரஷ்யா நிலாக்கு ராக்கெட் அனுப்பினாங்க. சோவியத் யூனியன் ரஷ்யா அனுப்பி அந்த ராக்கெட் நிலால போய் சேர்ந்துருச்சு. இந்த செய்தி ஜனசக்தி பத்திரிகை ஆபீஸ்க்கு வருது. வந்த உடனே என்ன பண்றாங்க, ஜனசக்தி பத்திரிகை ஆபீஸ் மிஷின் அப்படியே நிறுத்திட்டு இந்த செய்தியோட பட்டுக்கோட்டையாரின் பாட்டையும் சேர்த்து போட்டா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால என்ன பண்றாரு, அந்த பத்திரிகையாளர் மாயாண்டி பாரதி என்பவர் பட்டுக்கோட்டையை பார்க்க போறாரு. போகும்பொழுது அவர் யாருன்னா விடுதலை போராட்ட வீரர். ஆரம்ப காலகட்டத்தில் பட்டுக்கோட்டையாரை அறிமுகப்படுத்தல அவரும் ஒருவர். அந்த நட்புறவு காரணமா போய் பட்டுக்கோட்டை கிட்ட ஒரு பாட்டை கேட்கலான்னு போறாரு. போனா பட்டுக்கோட்டையாரை சுத்தி தயாரிப்பாளர்கள், இயக்குனர், இசையமைப்பாளர் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஒரு தயக்கமா தான் எட்டி பாக்குறாரு. பார்த்தோடனே பட்டுக்கோட்டையார் பாத்துறாரு. வாங்கண்ணே வாங்க, எப்பவுமே அன்பா அண்ணன் அண்ணன்னு சொல்றவர் தான் பட்டுக்கோட்டை. வாங்கண்ணே வாங்க, என்ன விஷயம், என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணுலப்பா, இந்த மாதிரி நிலாக்கு அனுப்பிச்ச ராக்கெட் நிலால போய் சேர்ந்துருச்சு, அதை நினைச்சு ஒரு பாட்டு உடனே எழுதி தர முடியுமா, அவங்க மிஷின் எல்லாம் நிறுத்திட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்னன்னா உடனே எழுதிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே தயாரிப்பாளர் சொல்றாரு, இங்க பல ஆயிரம் ரூபாய் போட்டு படம் எடுக்கிறோம், இப்பதான் இயக்குனர், இசையமைப்பாளர்கள்லாம் ஒரு கதை சொல்லி அது பாட்டு எடுக்க தயாரா இருந்தாரு, நீங்க வந்து இப்படி சொல்றது உங்களுக்கே நியாயமா இருக்கான்னு கேக்குறாரு. உடனே மாயாண்டி பாரதிக்கு என்ன சொல்றதுன்னே ஒரு மாதிரி அமைதியா ஆயிடுறாரு. அந்த நேரத்துல உடனே பட்டுக்கோட்டை சொல்றாரு, நீங்க அப்படிலாம் பேசாதீங்க, தோழர்கள் வந்து பாட்டு கேட்டா அவர்களுக்கு தான் முதல் பாட்டு, நீங்களா என்ன மார்க்கெட் இருந்தா தான் கூப்பிடுவீங்க, ஆனா என்ன யாருமே கூப்பிடலாம் கூட நான் ஜனசக்தி பத்திரிகை ஆபீஸ்ல உட்காந்து பாட்டு எழுதுவேன், அதனால தோழர்கள் எப்போ வந்து கேட்டாலும் அவர்களுக்கு தான் முதல் பாட்டு, நான் உங்க காசை விரயம் பண்றணும், உங்க நேரத்தை விரயம் பண்றோம்னா நீங்க நினைக்காதீங்க, மத்திய இடைவெளி நேரம் போடல, நான் அந்த நேரத்துல எழுதிட்டு வந்துடுறேன். அந்த எழுதின பாட்டு தான் சந்திரனை தொட்டதின்று மனித சக்தி, சரித்திரத்தை மீறியது மனித சக்தி, இந்திரன்தான் வெண்ணாட்டின் அரசன் என்ற இலக்கணத்தை மாற்றியது மந்திர சக்தி. மந்திரமா, வெறுங்கதையா? இல்லை இல்லை, மனித சக்தி, சோவியத்தின் மனித சக்தி. சந்திரனை தொட்டதின்று மனித சக்தி, சரித்திரத்தை மீறியது மனித சக்தி, இந்திரன் தான் விண்ணாட்டின் அரசன் என்ற இலக்கணத்தை மாற்றியது மனித சக்தி. மந்திரமா, வெறுங்கதையா? இல்லை இல்லை, மனித சக்தி, சோவியத்தின் மனித சக்தி. புகழின் உச்சிக்கே போனாலும் தான் கடந்து வந்த பாதையை மறக்காமல், தன்னோடு பயணித்தவர்களை மறக்காமல், அவர்களிடம் எளிமையாய், அன்பாய், ஆறுதலாய் இருந்ததால் தான் அவரோடு பயணித்தவர்களின் மனதையும் வென்றார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இப்படி இசையமைப்பாளர்கள், கதாநாயகர்கள், நண்பர்கள், சகோதரர்கள், உடன் வேலை செய்தவர்கள் என இவர்கள் மனதையெல்லாம் வென்றதால் தான் அவரை மக்கள் கவிஞர் என்று அழைக்கிறோமா? கண்டிப்பாக இல்லை. ஏனென்றால் இவர்கள் அனைவரிடமும் பட்டுக்கோட்டையாருக்கு ஏதோ ஒரு பந்தம் இருந்தது. ஆனால் பாமர மக்களிடம்தான் அவரின் உயிர் இருந்தது. உயிர் உள்ளவரை சாதாரண மக்களுக்காக எழுதி கொண்டிருந்தார்.
குழந்தைகள், சிறுவர்கள், இளையர்கள், பெரியவர்கள், உழைப்பாளிகள், பாட்டாளி மக்கள் என அனைவருக்காகவும் அவர் பாடல் எழுதியதால் தான் அவர் மக்கள் கவிஞரானார். நம்ம குழந்தையில இருந்தே ஆரம்பிப்போமே. ஒரு அனாதை குழந்தையின் அழுகையை புரிந்து கொண்டு பேசுகிறார். அழாதே பாப்பா அழாதே, அழாதே பாப்பா அழாதே, அம்மா இருந்தா பால் தருவாங்க, அனாதை அழுதா யார் வருவாங்க, அம்மா இருந்தா பால் தருவாங்க, அனாதை அழுதா யார் வருவாங்க, என் தாயும் இல்லை உன் தாயும் இல்லை, என் செய்வேன் கண்ணே, உன்னை அணைப்பாரும் இல்லை மதிப்பாரும் இல்லைன்னு சொன்ன உடனே பட்டுக்கோட்டையாரிலே மனசு தாங்கல. இவன் அனாதையாக இருந்தாலும் இவனாலும் அகிலத்தை ஆள முடியும் என்று அவனுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அடுத்த வரியை போடுறாரு. பேசாத நீதி நமக்காக பேசும் கலங்காதே, மாறாத காலம் உனக்காக மாறும் வருந்தாதே என்று அந்த பிஞ்சு குழந்தையின் நெஞ்சில் வீர விதைகளை விதைத்து அந்த குழந்தையின் மனதையும் எழுதுகிறார். வளரும் குழந்தைகளுக்கும் அறிவுரை சொல்கிறார். இது ஒரு சின்ன பையனுக்கும் பட்டுக்கோட்டையாருக்கும் நடக்கிற ஒரு உரையாடல். அந்த பையன் கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் பட்டுக்கோட்டையார் தன் பாட்டை கொண்டே பதில் சொல்வதாக ஒரு கற்பனை. அந்த சின்ன பையன் ஓடி பட்டுக்கோட்டையார்கிட்ட கேட்கிறான், வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்றாங்களே அப்படின்னா என்னன்னு கேட்கிறான். நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல டாலர், ஸ்ட்ராங்கர், ஷார்ப்பர், அதுக்கெல்லாம் பட்டுக்கோட்டையாரிடமிருந்து அவங்க காப்பி ரைட் வாங்கிருக்கணும். ஏன்னா அந்த பையன் வளர்ச்சினா என்னன்னு கேட்ட உடனே பட்டுக்கோட்டையார் சொல்றாரு, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. உடனே அந்த பையன், ஓ அறிவு வளரணுமா, அறிவு வளர்னா என்ன பண்ணணும், எந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு பட்டுக்கோட்டையார் சொல்றாரு, திருக்குறள் நூலை சிறந்த முப்பாலை கருத்துடன் காலை படிப்பது உன் வேலை, திருக்குறள் நூலை சிறந்த முப்பாலை கருத்துடன் காலை படிப்பது உன் வேலைன்ற உடனே, ஓ அப்ப புத்தகத்துல இருக்க திருக்குறள், திருவாசகம், செய்யுள், உரைநடை இதெல்லாம் படிச்சா போதும்ல, நான் நல்ல பையனா ஆயிடுவேன்ல, நான் அறிவாளியா ஆயிடுவேன்ல, எனக்கு வேற எதுவும் தேவையில்லைன்னு கேட்கறான். அதுக்கு பட்டுக்கோட்டையார் சொல்றாரு, இல்லடா தம்பி நீ தப்பா புரிஞ்சுட்ட, நான் சொல்றது ஒழுங்கா தெளிவா கேள்னு சொல்றாரு. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாது, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாது, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. ஓ புரியுது புரியுது, இப்ப நான் எப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அந்த பையன் கேட்டான். சொல்றத ஒழுங்கா கேளு. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானம் இல்லாத கோழையுடன் சேரக்கூடாது, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைதனிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானம் இல்லாத கோழையுடன் சேரக்கூடாது. சரி சரி சரி, இப்படி எல்லாம் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னு கேக்குறான். அது ரொம்ப சொல்லப்பண்டா தம்பி. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும், அப்புறம் வம்பு செய்யும் குணம் இருந்தா விட்டுட வேண்டும், வம்பு செய்யும் குணம் இருந்தா விட்டுட வேண்டும், அறிவு வளர்ச்சியில் வான் முகட்டை தொட்டிட வேண்டும்னு சொன்ன உடனே அந்த பையனுக்கு அடாடாடா என்னமா சொல்றாரு அப்படின்னு நான் கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன்னு சொல்றான். கேளு, உங்களுக்கு என்ன வேணும், நீங்க என்ன ஆசைப்படுறீங்கன்னு கேட்கணும். அதுக்கு பட்டுக்கோட்டையார் சொல்றாரு, வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர, வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் நீ விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வளர்ந்திட வேணும், அதுவே எனக்கு வேணும்ன்றாரு. அதை கேட்ட உடனே அந்த பையன் ஓடி கட்டி முடிச்சுட்டாங்க. உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னானா. அந்த சின்ன பையனின் அந்த சிறு இதயத்தையும் இடம் பிடித்தவர் தான் நம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த மாதிரி சின்ன பசங்களை கூட சுலபமா மாத்திடலாம். ஆனா இன்று இளையர்கள் இருக்காங்களே, அவங்க நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவ்ல தான் இருப்பாங்க, எங்கடா இருக்கீங்கன்னு கேட்டா அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க, மெசேஜ் அனுப்பிச்சா ரிப்ளை பண்ண மாட்டாங்க, கால் பண்ணா எடுக்க மாட்டாங்க, டாம் க்ரூஸையும் ரசிப்பாங்க, தலைவர் படத்துக்கும் போவாங்க, பட்டுக்கோட்டையார் பேச்சிலையும் கேட்பாங்க, பாசம் வச்சா மார்ஸுக்கே கூட வருவாங்க. இப்படி ஒரு மிக்ஸ்டு மைண்ட் செட்ல இருக்கவங்க தான் இன்றைய இளையர்கள். என் வழி தனி வழின்னு வாழ்ந்துட்டு இருக்க இளையர்கள் சில நேரங்களில் சிலரால் தவறான வழியில போயிடுறாங்க. நம்ம அன்பழகன் ஐயா இருக்காங்க, அவர் ஒண்ணு சொல்லுவாரு, கெட்ட பழக்கம் முதலில் வழிபோக்கன் போல வரும், பிறகு விருந்தாளி ஆகும், இறுதியில் அதுவே ஜெர்மானி ஆகிடும். அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. இளையர்கள் தெரியாமல் செய்யும் ஒரு சிறு தவறு நாளடைவில் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. ஆரம்பத்திலே நீ பண்றது தப்புடான ஒரு நல்ல நண்பனா இருந்து சொன்னா அவன் கேட்டுப்பான். ஏன்னா இன்றைய இளையரோட உலகமே அவர்களுடைய நண்பர்கள் தானே. அத மக்கள் கவிஞர் ஒரு நல்ல நண்பனா இருந்து சொல்றாரு, சிந்தித்து பார்த்து செய்கைய மாத்து, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கும், தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா திரும்பவும் வராம பார்த்துக்கும்,
சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா திரும்பவும் வராம பார்த்துக்கோ. இதை விட அன்பா ஆறுதலா யாராவது சொல்ல முடியுமா? இன்றைய காலத்துல எத்தனை அடி, எத்தனை திட்டு. இதெல்லாம் தாண்டி இன்றைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? அவங்க ஏதாவது ஒரு புதுசா செய்யலான்னு நினைச்சா தெரிஞ்சவன் தெரியாதவன் வந்தவன் போனவன் இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாரும் சொல்றது. உங்களுக்கு எல்லாம் ஒரு வேலையே இல்லையா? போனோமா படிச்சோமா, இல்ல போனோமா வேலை செஞ்சோமான்னு வராம இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்கேன்னு பல பேர் கேட்கறவங்க இன்றும் இந்த சமூகத்துல இருக்கிறாங்க. அவர்களுக்கு தான் இளைய தளபதி விஜய் ஒரு டைலாக் சொன்னாங்க. கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முனும், உசுப்பேத்துறவங்கிட்ட இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முனும், உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்னு சொன்னார்ல. அதான் 66 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பட்டுக்கோட்டையார் சொல்லிட்டாரு. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நீ நம்பி விடாதே. நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே, வெம்பி விடாதே. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை நம்பி விடாதேன்னு அவர் சொல்லல, வேடிக்கையாக கூட நம்பி, சும்மா ஃபன்னுக்கு ஜாலி கூட நம்பி உன் டைமை வேஸ்ட் பண்ணாரு. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நீ நம்பி விடாது. இளையரை பார்த்தா அவர் என்ன நம்ம சொல்றாரு? நீ யார் தெரியுமா? வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா என்று சொல்லி இளைஞர்களின் இதயத்தையும் இடம் பிடிக்கிறார் நம் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். உண்மையை சொன்னா நம்மளுடைய மக்கள் கவிஞரே ஒரு இளையர் தான். 29 வயதிலிருந்து 24 வயதிலிருந்து 29 வயது வரைதான் அவர் பாடல்கள் சினிமாக்காக எழுதினார். இந்த 24 வயதிலிருந்து 29 வயது அதற்குள் அந்த முகை மலராவதற்குள் இறைவன் பறித்து தன் தலையில் சூடிக்கொண்டான். இந்த 24ல இருந்து 29 எத்தனை வருஷம்? 5 வருஷம். இந்த 5 ஆண்டுகள் பாடல் எழுதிய ஒரு கவிஞனை 1773 மைல்கள் கடந்து 66 ஆண்டுகள் தாண்டி பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் பேசும். ஏன் தெரியுமா? இன்றைய காலகட்டத்துல வேலைக்காகவோ படிப்புக்காகவோ திருமணமாகிய பலர் வெளிநாடுகளுக்கு அவங்க அம்மா அப்பா விட்டு வந்துடும். அவங்கள அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சுதான் வரமே தவிர அவங்கள மறந்துட்டு வர்றதில்லை. இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் இந்த உடம்புல கடைசி சொட்டு உயிர் இருக்கிற வரைக்கும் நம்முடைய அம்மா அப்பா ஞாபகம் நமக்கு இருக்கும், அவங்க இல்லைனாலும். அதே மாதிரிதான் பட்டுக்கோட்டையார் இல்லை என்றாலும் இந்த உலகத்தில் கடைசி மனிதன் இருக்கும் வரை அவர் நினைவு இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவர் இளையராக இருந்தாலும் சாதாரண மக்களுக்கு தாயும் தந்தையுமாய் இருந்தார், இருக்கிறார், இருப்பார். நான் கடைசி மனிதன் தான் சொன்னேன், கடைசி தமிழன்னு சொல்லல. ஏன்னா அவர் பாடல்கள் தமிழில் எழுதியிருந்தாலும் தமிழர்களுக்காக மட்டும் எழுதவில்லை. அவர் பாடல் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் பொருந்தும். எப்படி தெரியுமா? இப்ப எங்க சிங்கப்பூர்ல மக்கள் கவிஞர் மன்றம் இருக்குல்ல, இதே மாதிரி சோமாலியாவில போய் அங்க இருக்கிற மக்களுக்கு ஏற்ப மக்கள் கவிஞர் பாடலை மொழிபெயர்த்து அங்க ஒரு மக்கள் கவிஞர் மன்றம் வச்சா அங்கேயும் மக்கள் கவிஞர் வாழ்வார். எப்படின்னா பாரதி சொல்லுவான், மண்வெட்டி கூலி தின்னலாச்சே எங்கள் வால் வெளியும் வேல் வெளியும் போச்சே, விண்முட்டி சென்ற புகழ் போச்சே இந்த மேதினியில் கெட்ட பெயராச்சே, நானிலகு வில்லினோடு தூணி நல்ல நாதமிகு சங்கொலியும் பேணி பூநிலகு தீன் கதையும் கொண்டு நாங்கள் போர் செய்த காலமெல்லாம் பண்டு, ஏழை எளியவர் வீட்டில் இந்த ஈன வயிறுபடும் பாட்டில் கோழை எலிகளெனவே பொருள் கொண்டு வந்து சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம், வெறும் சோற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம். சோமாலியாவில் அந்த சோற்றுக்குத்தான் பஞ்சம். இந்த ஆண்டு மட்டும் 2025 இந்த ஆண்டு மட்டும் 34 லட்சம் மக்கள் பசியின் கொடுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வதை விட இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வதே சால பொருத்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட மக்களுக்காக நம் மக்கள் கவிஞர் எழுதியிருக்காரு, தேனாறு பாயுது வயலில் செங்கதிரும் சாயுது, ஆனாலும் மக்கள் வயிறு காயுது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்னு சொல்ற மாதிரி இந்த உலகத்துல எல்லாமே இருக்கு. காடு, அருவி, நதி, மலை, பூ, காய்கறி எல்லாமே இந்த உலகத்துல இருக்கு. எல்லாமே இருந்தோம் ஏழைகள் வயிறு காலியா தானே இருக்கு. அது பட்டுக்கோட்டையார் சொல்றாரு, தேனாறு பாயுது, நல்ல ஆறெல்லாம் நல்லா பாஞ்சு ஓடுது, வயலில் செங்கதிரும் சாயுது, நல்ல விளைச்சல் இருக்கு, ஆனாலும் மக்கள் வயிறு காயுது. பசி இல்லாமல் இந்த வார்த்தைகளை எழுத முடியுமா? பசியை உணராமல் இந்த வார்த்தை தான் வருமா? அவர் பிறந்த சங்கம் படைத்தான் காடாக இருந்தாலும் சரி, சோமாலியாவாக இருந்தாலும் சரி, அவர் பாட்டு எல்லாருக்கும் பொதுவானது. காற்றை போல வானத்தை போல அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அவரை எல்லாரும் நேசித்தவர். ஏழைகள், உழைப்பாளிகள், பாட்டாளி மக்கள் எல்லாரும் நேசிக்க முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய வேவ்லென்த்தும் நம்முடைய பட்டுக்கோட்டையாரோட வேவ்லென்த்தும் ஒரே டியூன்ல சிங்க் ஆகிறது தான்.
என்னடா இவன் நம்ம மனசுல நினைக்கிறது அப்படியே சொல்றான்னு நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரிதான் ஏழைகள் மனதில் நினைப்பதை அப்படியே தன் பாட்டில் படம் பிடித்து காட்டியவன் தான் பட்டுக்கோட்டை. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம். எல்லாரும் இப்பதான் தீபாவளி முடிஞ்சு ஷாப்பிங்லாம் போயிருக்கீங்களா? நீங்க தீபாவளி ஷாப்பிங்ல பெரும்பாலும் என்னென்ன வாங்குனீங்க? நீங்க வாங்க தெரியும், நான் கேட்க மாட்டேன், ஆனா தைரியமா சொல்லலாம். என்னென்ன வாங்கியிருப்பீங்க? பெரும்பாலான புது துணி எடுத்துருப்பீங்க. சரியான புது துணி எடுத்திருக்கீங்க, நகை எடுத்திருப்பாங்க, பலகாரம் பட்டாசு என்னமோ வாங்கணும் இல்லையா? அப்படி துணி எடுக்கும் பொழுதோ நகை எடுக்கும் பொழுதோ குறிப்பா நம்ம எதை பார்ப்போம்? இந்த கேள்வி குறிப்பாக பெண்களுக்கு மட்டும். துணி எடுக்கும் போதோ நகை வாங்கும்போது எதை பார்ப்போம் குறிப்பா? விலை, தரம் எப்படி இருக்கும்? இல்ல, பெண்கள் எதை தெரியுமா பார்ப்பாங்க? பக்கத்துல இருக்கிறவங்க என்ன கலர்ல ட்ரெஸ் எடுத்துருக்காங்க, பக்கத்துல இருக்கிறவங்க என்ன டிசைன்ல என்ன வளையல் எடுத்திருக்காங்க. கடையில 1000 வளையல் டிசைன் இருந்தாலும் பக்கத்துல இருக்கவங்க கையில இருக்க வளையல் டிசைன் தான் நமக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம டிசைன் அப்படி. இப்படி கடையில் மற்றவர்கள் வாங்கியதை நாம் பார்க்கிறோம். அதே கடையில் வாங்க முடியாமல் வாசலில் நிற்பவனை நம் பட்டுக்கோட்டையார் பார்க்கிறோம். பாக்குறது மட்டும் இல்ல, அவன் மனசை என்ன நினைக்கிறான்றதையும் பாட்டா எழுதுறாரு. விதவிதமா துணிகள் இருக்கு, விலைய கேட்டா நடுக்கம் வருது. வகை வகையா நகைகள் இருக்கு, மடிய பார்த்தா மயக்கம் வருது. எதையோ வாங்கணும்னு எண்ணம் இருக்கு, வழி இல்லையே, அதை எண்ணாமல் இருக்கவும் முடியலையே. இந்த 2 வரி போதும், பட்டுக்கோட்டையார் இன்னும் 10,000 வருஷம் ஆனாலும் வாழ்வார். ஏன்னா எதையோ வாங்கணும் ஆசையா தான் போவோம், ஆனா வழி இல்லைன்னு நமக்கு தெரியும். சரிடா விட்டு வந்துட முடியாது. ஐயோ அது நம்ம பையனுக்கு பிடிக்குமே, ஐயோ அது நம்ம பொண்ணுக்கு பிடிக்குமே, நம்ம மனைவிக்கு பிடிக்குமே, நம்ம மனசு அங்கேயே தான் சுத்திக்கிட்டே இருக்கும். எதையோ வாங்கணும்னு எண்ணம் இருக்கு, வழி இல்லையே, அதை எண்ணாமல் இருக்கவும் முடியலை. நான் கடந்து செல்ல முடியாத வரிகள் இது. அடுத்து, கண்ணுக்கு அழகா பொண்ணை படைச்சான், பொண்ணுக்கு துணையா ஆணை படைச்சான், ஒண்ணுக்கு பத்தா செல்வத்தை படைச்சான், உலகம் நிறைய இன்பத்தை படைச்சான். இதெல்லாம் முக்கியம் இல்லை. அடுத்து, உலகம் நிறைய இன்பத்தை படைச்சான்னு சொன்னாரா? என்ன போலவே பலரையும் படிச்சு, அண்ணே என்ன போலவே பலரையும் படிச்சு அதுக்கும் இதுக்கும் ஏங்க வச்சான். ஏழைய கடவுள் ஏன் படைச்சான்? என்ன போலவே பலரையும் படிச்சு, அண்ணே என்ன போலவே பலரையும் படிச்சு அதுக்கும் இதுக்கும் ஏங்க வச்சான். ஏழைய கடவுள் ஏன் படைச்சான்? எத்தனை வலிமிக்க வரிகள்ல. ஏழைகளின் ஏக்கத்தை கண்டு அவன் உடைந்தான், ஏழைகளின் பசியை கண்டு அவன் விழித்தான், ஏழைகளின் கண்ணீரில் அவன் நனைந்தான், அதனால் அவன் மக்கள் கவிஞனானான். ஏழைகளின் வாழ்க்கை ஏழ்மையில் தொடங்கி ஏக்கத்தில் முடிகிறது என்ற யதார்த்தத்தை சொல்லி ஏழைகளின் மனதை வென்றவர் தான் நம் மக்கள் கவிஞர். இப்படி ஏழைகள் நினைச்சு வருத்தப்பட்டதோடு நிற்கல, அவங்க வாழவும் வழி சொல்றான். உங்ககிட்ட பணம் இல்ல, பதவி இல்ல, வீடு இல்ல, வாசல் இல்ல, பிள்ளைகளுக்கு எதுவுமே சேர்த்து இல்லை, நீ கவலைப்படாத. உங்ககிட்ட திறமை இருக்குல்ல, அந்த திறமை தான் உன்னோட செல்வம், அதை வச்சு நம்ம எல்லாத்தையும் வாங்கிடலாம், நீ கவலைப்படாத, தைரியமா இருன்னு சொல்லி எழுதின பாட்டு தான். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. இதெல்லாம் விட அல்டிமேட்டா ஒண்ணு சொன்னார் பாருங்க, சாமிக்கு தெரியும் பூமிக்கு தெரியும் ஏழைகளின் நிலைமை. சாமிக்கு தெரியும் பூமிக்கு தெரியும் ஏழைகளின் நிலைமை. அந்த சாமி மறந்தாலும் பூமி தந்திடும் தகுந்த பலனை, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் இலக்கணத்தை இசை வழி மக்களுக்கு கொண்டு சேர்த்து மகிழ்வித்தவன் நம் மக்களுக்கு. பாட்டாளி மக்களை பார்த்து சொல்றான், நீ எதுக்கும் கவலைப்படாத பங்கு, நான் இருக்கேன்ல, ஏதாவது தப்பு நடந்தா தைரியமா எதிர்த்து கேட்போம். வஞ்சனைக்கும் அஞ்சிடும், பஞ்ச நோய்க்கும் அஞ்சிடும், பட்டினிக்கும் அஞ்சிடும், வஞ்சனைக்கும் அஞ்சிடும், பஞ்ச நோய்க்கும் அஞ்சிடும், பட்டினிக்கும் அஞ்சிடும், நெஞ்சை பிளந்த போதும் நீதி கேட்க அஞ்சிடும், காலி என்றும் கூலி என்றும் கேலி செய்த கூட்டமே, காத்து மாறி அடிக்குது நீ வேறு எடுக்க வேண்டும் ஓட்டமே என்று அதிகார வர்க்கத்தை தன் பாட்டால் ஓட விட்டவன் பட்டுக்கோட்டை. யூனியன் ஃபார் ஒர்க்கர்ஸ், அதாவது தொழிற்சங்கம், தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்கும் அந்த தொழிற்சங்கம் உருவாகும் மிக முக்கிய காரணம் நம் பட்டுக்கோட்டையாரின் பாடல்கள். பாட்டாளி மக்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்த அந்த இமயத்தை தங்கள் இதயத்தில் வைத்து கொண்டாடினார்கள் பாட்டாளி மக்கள். இப்படி பாட்டாளி மக்களின் இயல்பை புரிந்து கொண்டு அவர்களின் வலியை புரிந்து கொண்டு பேசி பாட்டாளி மக்களின் வாழ்க்கையையும் அவர்கள் இதயத்தையும் வென்றவர் தான் நம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இப்படி கதாநாயகர்கள், இசையமைப்பாளர்கள்,
நண்பர்கள், சகோதரர்கள், சிறுவர்கள், குழந்தைகள், இளையர்கள், பாட்டாளி மக்கள், உழைப்பாளர்கள் என அனைவரையும் மனதையும் வென்ற நம் மக்கள் கவிஞரை பற்றி நம்ம கவிஞர், நமக்கெல்லாம் பிடிச்ச கவிஞர் பிச்சிலக்காடு இளங்கோ ஐயா ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அந்த கவிதையிலிருந்து ஒரு சிறு பகுதி. அவன் முனைவரோ இல்லை, அவனை படித்தவர்கள் ஆனார்கள் முனைவர்கள். அவன் முனைவரோ இல்லை, அவனை படித்தவர்கள் ஆனார்கள் முனைவர்கள். அவன் பல்கலைக்கழகத்தில் படிக்கவில்லை, பல்கலைக்கழகம் அவனை படிக்கிறது. அவன் பல்கலைக்கழகத்தில் படிக்கவில்லை, பல்கலைக்கழகம் அவனை படிக்கிறது. எங்க ஊரு பாட்டுக்காரன், எங்களுக்கான பாட்டுக்காரன். உண்மைதான், அவர் எழுதிய அனைத்து பாடல்களும் நமக்கானது. உலகம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது விழித்துக்கொள், பிழைத்துக்கொள், முன்னேறி செல் என்று நமக்கு பாசம் காட்டி நம் மனதை வென்றவர். என் மனதை வென்ற ஒரு பாடலை நான் சொல்கிறேன். உருப்பருந்து போனாலும் உள்ளம் கலங்கேன், செருப்பருந்ததற்கா சிந்திப்பேன். உருப்பருந்து போனாலும் உள்ளம் கலங்கேன், செருப்பருந்து போனதற்கா சிந்திப்பேன். நெருப்பை எதிர்ப்பதற்கும் அஞ்சாத நெஞ்சம் படைத்த பின் கொதிக்கும் தார் எனக்கு குளிர் நீர். நெருப்பை எதிர்ப்பதற்கும் அஞ்சாத நெஞ்சம் படைத்த பின் கொதிக்கும் தார் எனக்கு குளிர் நீர். இன்றைய காலகட்டத்துல தடுக்கி விழுந்ததுக்கெல்லாம் கலங்கி நிற்கிறோம். வெளியே தைரியமா இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு அச்சம் ஆட்கொண்டு இருக்கிறது. அவற்றையெல்லாம் உடை தெரியும் வரிதான் இந்த வரி. நெருப்பை எதிர்ப்பதற்கும் அஞ்சாத நெஞ்சம் படைத்த பின் கொதிக்கும் தார் எனக்கு குளிர் நீர். எனக்கு இந்த வரிகளை பார்க்கும் பொழுதும், பட்டுக்கோட்டையாரை பார்க்கும் பொழுதும் எனக்கு பகத்சிங் தான் ஞாபகத்துக்கு வராது. பகத்சிங்கின் கண்ணில் இருந்த தீ பட்டுக்கோட்டையாரின் எழுத்தில் இருக்கிறது. பகத்சிங் தன்னுடைய 23 வயதில் தூக்கிலிடப்பட்டார். அந்த தூக்கு மேடையில அங்க இருந்தவர் பார்த்தவர் பதிவு செய்யறாரு. தூக்கு கயிறு மிகவும் பலவீனமாக இருந்தது, ஆனால் தூக்கிலிடப்பட்டவரோ மிகவும் பலசாலியாக இருந்தார் என்று தூக்கு மேடை போகும் வரை படித்துக் கொண்டிருந்தார் பகத்சிங். மக்கள் கவிஞரும் தான் இறக்கும் தருவாய் வரை மக்களுக்காக எழுதி கொண்டிருந்தார். அவருடைய முதல் பாட்டு நம்ம என்னன்னு பார்த்தோம், ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை கெஞ்சி. அவருடைய கடைசி பாட்டு என்ன தெரியுமா? தானா எவனும் கெடமாட்டான், தடுக்கி விடாம விழமாட்டான், போனா எவனும் வரமாட்டான், மேல போனா எவனும் வரமாட்டான், இதை புரிஞ்சுக்கிட்டவன் அழமாட்டான். புரிஞ்சுக்கோங்க, போனவங்க யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு நம்மளுடைய நினைவஞ்சலி செலுத்தின தமிழ் வள்ளல் தங்கராசா அவர்களாக இருக்கட்டும், சண்முக சுந்தரம் அவர்களாக இருக்கட்டும், அவங்க எங்கேயுமே போல, நம்ம கூட தான் இருக்காங்க. உருவம் இல்லாமல் உணர்வுகளால் நம்மோடு இணைந்து இருக்காங்க. அது பட்டுக்கோட்டையார் மக்கள் கவிஞர் சொல்றாரு. போனா எவனும் வரமாட்டான், அதை புரிஞ்சுக்கிட்டவன் அழமாட்டான். புரிந்து கொண்டால் வாழ்க்கை புதிரல்ல பூங்காவனம் என்று இறக்கும் பொழுது கூட நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் மக்கள் கவிஞர். அவர் எழுதுற பாடல்கள் மொத்தமாகவே 240 லட்சம் பாடல்கள் தான் இருக்கும். ஆனால் அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. எவன் ஒருவன் மற்றவர்களின் வலியை புரிந்து பேசுகிறானோ அவன் கடவுளாக மாறுகிறான். அவர் பாட்டு ஏன் நாட்டுடைமையாக்கப்பட்டது தெரியுமா? ஏனென்றால் அவர் பாடல்களில் இருந்தது வார்த்தைகள் அல்ல, மக்களின் வலி. அதனால்தான் அவர் கடவுளாக மாறி இருக்கிறார். மக்கள் கவிஞர் மரணம் அடையவில்லை, அவர் கடவுளாக மாறி நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அவரின் நல்ல ஆசையுடன் இந்த பெரும் வாய்ப்பினை எனக்கு வழங்கிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியினை கூறுகிறேன். நன்றி.